வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன். வாலெட் வெல்த்ல இருந்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு தொகை வந்து மாதா மாதம் அவங்க சம்பளத்திலேருந்து பிடிப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த பிஎஃப்ப வச்சுக்கிட்டே நம்மளோட ரிட்டயர்மென்ட் லைஃப்ப லீட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொதுவா எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அது முடியுமா? அது சாத்தியமா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் வாங்குற சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து பிடிச்சு, அத வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வந்து கட்டுவாங்க. அது மட்டுமே வந்து ரிட்டயர்மென்ட்க்கு போதுமா? அப்டின்னா, அது ஆக்சுவலி கண்டிப்பா வந்து பத்தாது அப்டிங்கிறது தான் வந்து எங்களோட கருத்து. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாத சம்பளம் வந்து ஒரு 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 ரூ. 50,000 ஒருத்தர் வாங்குறாரு அப்டின்னாக்க, எவ்வளோ பிஎஃப் பிடிக்கலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 12% அதாவது 12% அவங்களோட பேசிக் சேலரிலேருந்து 12% வரைக்கும் பிடிக்கலாம். இந்த ரூ. 50,000 வந்து ஒரு ரூ. 25,000 வந்து பேசிக் சேலரி இருக்கு அப்டின்னா, அதுல 12% அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 3,000 தான் வந்து மாதம் மாதம் வந்து அவங்களோட சம்பளத்திலேருந்து பிடிப்பாங்க. அதுக்கு ஈக்குவலன்ட் அமௌண்ட் வந்து நிறுவனமும் எந்த நிறுவனத்தில வேலை பார்க்குறாங்களோ, அந்த நிறுவனமும் வந்து அந்த தொகைய குடுத்து, அந்த மொத்தமா அந்த ரூ. 6,000 மாதம் அப்டிங்கிறது வந்து உங்களுக்கு பிஎஃப்ல வந்து வரும். பட் இதுல சேருற அமௌண்ட்க்கு வந்து என்ன வட்டி வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அதாவது ஒரு ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிஎஃப்ல இருந்த வட்டி சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து 12% வரைக்கும் இருந்தது. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது வந்து 8%, 7.5% அந்த மாதிரி லெவலுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் போக போக இந்தியா வந்து ஒரு வளரும் நாடாக தான் இருக்கு. ஒரு வளர்ந்த நாடா ஆகும் பொழுது, இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சுக்கிட்டு தான் வரும். அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துலயும் பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதம் 1% மாதிரி வந்து குறைஞ்சுகிட்டு வருது. நீங்க நீங்க 1990ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஎஃப் ஓட வட்டி சதவீதம் 12 இருந்தது. 2000ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11, 10% வந்தது. 2010ல வந்து அது 9% ஆச்சு. இப்போ வந்து 8%. நாளைக்கு வந்து அது இன்னும் குறையறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கே ஒழிய, அதிகமாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் கம்மியா தான் இருக்கு. இப்ப அந்த பிஎஃப் தொகைய வந்து ஒரு ரூ. 6,000 மாதா மாதம் வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு வந்து ரூ. 72,000 கிட்ட வந்து சேவ் ஆகும். ஒரு வருடத்துக்கு ரூ. 72,000ன்னா கிட்டத்தட்ட அவங்க வேலை பார்க்குற காலங்கள் அப்படின்னா, ஒரு ஒரு 35 வயசுல 30 வயசுல ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா, ஒரு 60 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வருஷத்துக்கு ரூ. 72,000ன்னா கிட்டத்தட்ட ஒரு 20, 25 லட்சம் ரூபாய் தான் வந்து அவரால வந்து சேமிக்க முடியும். அதோட வட்டி அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம், 50 லட்சம் அந்த மாதிரி தொகை தான் வரும். அந்த 50 லட்சம் வந்து ரிட்டயர்மென்ட்க்கு போதுமா? அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையோட தரம் வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் அதாவது உங்களுக்கு பணவீக்கம் அப்படிங்கிறதும் வந்து ஜாஸ்தியா தான் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி காலத்துல பார்த்தீங்கன்னாக்க, எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்க ரிட்டயர்மென்ட் அப்படின்னா, பசங்கள படிக்க வச்சுட்டோம்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களோட வாழ்ந்துடலாம். ரிட்டயர்மென்ட் அப்படின்னாலே அவங்க பசங்க தான். பசங்களோட இருக்கிறது தான் அவங்களோட ரிட்டயர்மென்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 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 ஃபேமிலி அப்படிங்கிறதே வந்து ஒரு 2 பேர், 3 பேர் அந்த மாதிரி ஃபேமிலி ஆயிடுது. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட தேவைகள பூர்த்தி பண்றதுக்கு அவங்க சம்பாதிக்கிறதே இன்னைக்கு பெருசா இருக்கும் பொழுது, பேரண்ட்ஸ கவனிச்சுக்க முடியுமா? அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியா தான் இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. அதனால ரிட்டயர்மென்ட் தேவைகளுக்கு நமக்கு என்ன தேவையோ, அத வந்து நம்பளே வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட கருத்தா இருக்கு. நம்ம ஃபினான்ஷியலி நம்மளோட சில்ட்ரன வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொதுவா எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. பட் அந்த கருத்த வந்து எப்படி செயல்முறையாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டயர்மென்ட்க்கு வந்து பிஎஃப் பணம் மட்டும் இல்லாமல், அதிகமா வந்து அதுக்கு என்ன தேவை? அதுக்கு ஒரு நிதி திட்டமிட்டு, உங்களோட ரிட்டயர்மென்ட்க்கு வந்து எவ்வளோ தேவைகள் இருக்கு? அப்படிங்கிறத பார்த்து நிதி திட்டமிடுதல் மூலமா அது எவ்வளோ அப்படின்றத கணிச்சு, அதுக்கு வந்து எங்கெங்க முதலீடு பண்ணலாம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாக்க, இந்த ரிட்டயர்மென்ட் தேவைகள வந்து ஈஸியா வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிஎஃப்ல வந்து என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ல நீங்க வந்து ஒரு ₹3000 தான் போடுவீங்க. அவங்க ஒரு 3000 போடுவாங்க. ஒரு ரூ. 6,000 வந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது, அதுல ஒரு சில விஷயங்களுக்காக வந்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். அதாவது உங்களோட திருமண உங்களோட அ பசங்களோட திருமண செலவுகள், இல்லன்னா வந்து வைத்திய செலவுகளா இருக்கலாம். இல்லன்னா வந்து வீடு கட்டுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு தொகைய வந்து நீங்க வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கிறதுனால, பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு
ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஏதாவது வீடு வாங்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா உடனே வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு முழுமையான தொகையா வந்து அவங்க கையில வந்து கிடைக்கிறது இல்ல. இப்போ வந்து இந்த ரிட்டயர்மெண்ட்ட வந்து எப்படி அணுகலாம்? அதாவது பிஎஃப் மட்டும் பத்தாது அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ அத தவிர வேற என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஎஃப்ல வந்து ரூ. 3000 வந்து உங்களுக்கு ஒரு தொகை பிடிக்கிறாங்க. நிறுவனம் வந்து ஒரு ரூ. 3000 கட்டுது அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க இந்த தொகையை எடுக்காம இருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50,00,000 இருந்து ரூ. 60,00,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு இது வட்டியோட சேர்த்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டுமே ரிட்டயர்மென்ட்க்கு பத்தாது. இன்னைக்கு ரிட்டயர்மென்ட்க்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைகளும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதுனால, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 2லிருந்து ஒரு ரூ. 3,00,00,000 இருந்தால் தான், இன்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த ரிட்டயர்மென்ட் லைஃப்ப வந்து பீஸ்ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து கருத்து. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3000 அதாவது நீங்க வந்து இனிஷியலா வந்து அது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பழகிடும். ஒரு ரூ. 3000 வந்து ஒரு எஸ்ஐபி அதாவது ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்ஐபி நீங்க பண்ணீங்கன்னா, வருடா வருடா எவ்ரி வருஷம் வந்து ஒரு 10% இந்த ரூ. 3000ன்றது அடுத்த வருஷம் வந்து ரூ. 3,300 அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரூ. 3,630 இந்த மாதிரி நீங்க வந்து வருஷா வருஷம் 10% நீங்க உயர்த்திட்டு வந்தாலே, இதோட வருமானம் வந்து ஒரு 12% வருது அப்படிங்கிற பட்சத்துல, கிட்டத்தட்ட ரூ. 2,50,00,000 வந்து இதுலயே வந்து 30 வருஷத்துக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா, ரூ. 2,50,00,000 வரைக்கும் இதிலிருந்து வருமானம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதிலிருந்து வர ஒரு ரூ. 2,50,00,000 பிளஸ் அதிலிருந்து ஒரு 50, 60 லட்சம் ரூபாய் சேர்த்தீங்கன்னா, ஒரு 3,00,00,000 அப்படிங்கிறது வந்து ஒரு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு 60வது வயசுல ஒரு ரூ. 3,00,00,000 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தொகையா இருக்கும். ஸோ அந்த தொகைய வச்சுக்கிட்டு 60லிருந்து ஒரு 80 வயசு, 85 வயசு வரைக்கும் வந்து ஒருத்தர் உயிர் உயிர் வாழ்றாரு அப்படின்னாக்க, அவரோட அன்றாட மாதாந்திர தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி நான் ஏன் வந்து பிஎஃப்ல பண்ணணும்? எல்லா பணத்தையும் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்லயே போட்டுறலாமா? அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரலாம். பிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு நிறுவனம் வந்து அத மெயின்டெயின் பண்றதுனால, அந்த நிறுவனத்தில இருந்து தான் வந்து பணம் வந்து பிஎஃப் கம்பெனிக்கு போகும். ஸோ, அதனால அது வந்து தனிப்பட்ட முறையில அத வந்து நீங்க அத கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நிரந்தரமா ஒரு வருமானம். அதாவது அதுல வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதோட வருமானம் அப்படிங்கிறது வந்து கம்மி. ஆனா, அது வந்து ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுனால அதையும் கன்டின்யூ பண்ணணும். அது தவிர கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணும்பொழுது, உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னாக்க, இந்த இன்ஃப்ளேஷன அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 12% ரிட்டர்ன் அதிகமான வருமானம் இதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, இது 2மே வந்து ஒருத்தர் பண்ணா தான், அவங்க நீண்ட கால அடிப்படையில உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வரும். அத வச்சு தான் வந்து உங்களோட ரிட்டயர்மென்ட் லைஃப்ப வந்து லீட் பண்ண முடியும்.